ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு 5-10 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. டீ போகிற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்க்குறேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உப்பு கட்டாயம் சேர்த்துக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா இலகி வரும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊறினதுக்கப்புறம் ரவை சேர்த்ததுனால நல்ல கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்து மிதமான தீயில் வச்சு ஊற்றினாதாங்க நம்ம அப்பம் ஊற்றினவுடனே நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இப்போ நான் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றுறேன் பாருங்கள். நம்ம ஊற்றும் போதே அது வேக வேக நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துடுங்க. நம்ம எடுத்துலாம் விட வேணாம், அது வெந்த உடனே மேலே எலும்பி வந்துடுங்க. எல்லா அப்பத்தையும் சேர்த்து மிதமான தீயிலே வேக விடலாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்த அப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. அது திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயிலே மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா அப்பமும் நல்லா செவந்து வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெயினுடைய சடசடப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்துருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும். இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சை நான் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்மளுடைய அப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா டீ போகிற நேரத்தில் ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. சுட சுட செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்த உடனே காலி ஆகிடுங்க. நான் மைதா மாவு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு 1 கப்பு, வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்குற மாதிரியான தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அப்பம் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.